மதிய லஞ்சுக்கு எங்கள் அம்மா இந்த சோயா பிரியாணி வச்சு தருவாங்க. ஸ்மெல் என்னவோ சிக்கன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் திறந்து பார்த்தா சிக்கன் பதிலாக சோயா உட்காந்துருக்கும். இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே இருக்காது, அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாயில் பண்ண சோயாவில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 6 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆயில் சேர்க்கறதுக்கு மிஸ்டர் கோல்டில் வாங்கின ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ண போறேன். இந்த தீபாவளிக்கு 5 லிட்டர் ஆயில் வாங்கினா ஒரு ஜார் அண்ட் 1/2 kg அளவு குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீயா தராங்க. எல்லா ஸ்டோர்ஸ்லயும் அண்ட் உங்க வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. ABS 10 கோட் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்ச மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இது கூட 3 கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கூடவே 3 தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கை புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. இது கூட கட் பண்ண கேரட் அண்ட் சோயா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கும் போது ரைஸ் சேர்த்து மேலே வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 4 விசில் போல விட்டு எடுத்து விசில் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கம கமன் வாசனையோட ஒரு சோயா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.